இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி யாருக்கு? பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதியானது இப்போது இந்திய கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு சூப்பர் சீனியர்கள் இந்த தொகுதிக்கு சேவை செய்திட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்று மக்களின் குரலாய் ஒலித்தனர். ஆனால் இன்று கள நிலவரமோ வேறாக இருக்கிறது. மக்களின் குரலாக இளைஞர்கள் வர வேண்டும் என ராகுல் காந்தி விரும்புகின்றார். அதையே மாநில தலைமையும் விரும்புகிறது. ஆகவே கட்சியில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு பிரகாசம் அளிக்கிறது. அப்படி ஒரு வேட்பாளரை பற்றிதான் நாம் இன்று பார்க்க போகிறோம். திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி கீழப்பாவூர் பேரூராட்சியின் துணைத் தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருபவர் ராஜசேகர். தலைமுறையாய் காங்கிரஸ் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்து இன்று புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் இவரின் தந்தை கிருஷ்ணன் வட்டார தலைவராக பதவி வகித்து கட்சிக்காக பெரும் பணியாற்றியவர். தனது தந்தையின் வழியில் கட்சியின் பொறுப்பினை ஏற்று பணியாற்றிட விரும்பி 2018ஆம் ஆண்டு ஆலங்குளம் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் தனது கடின உழைப்பால் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பதவி உயர்ந்தார். கட்சிக்காகவும் தனது கட்சி கொள்கைக்காகவும் பல்வேறு நெருக்கடியான நேரங்களில் தலைமைக்கு உறுதுணையாக இருந்து உழைத்ததன் பலனாய் மாநில பொதுச் செயலாளராக முன்னேறினார். கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்து இளைஞர்களை தன்வசப்படுத்த நினைத்த இவர் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஆலங்குளம் சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவராக மாபெரும் வெற்றி பெற்றார். ராகுல் காந்தியின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளில் பெரும் உத்வேகம் அடைந்த இவர் 2022 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்களை சந்தித்து பேரூராட்சி மன்ற கவுன்சிலராகவும் பின்னர் கவுன்சிலர்களை கொண்டு நடைபெறும் மறைமுக தேர்தலில் போட்டியின்றி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட செயல்பட்டு வருகின்றார். அனைத்து தரப்பு மக்களோடும் இணக்கமாகவும் புன்னகை ததும்பும் முகத்துடனும் பழகக்கூடிய இவரை திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மாபெரும் வெற்றி பெற்று இந்திய கூட்டணிக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் பக்கபலமாய் இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில பொதுச் செயலாளரும் கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவருமாகிய ராஜசேகர் கூறியதாவது: இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரஸ் திமுக கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு முடிவு பெற்று திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கும் இந்நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் இளைஞர்களின் நம்பிக்கையுமான ராகுல் காந்தி அவர்களின் கனவை நினைவாக்கிடும் வகையில் இளைஞர்கள் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும், இளைஞர்கள் போட்டியிடும் பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் புது யுக்திகளை கையாளுவதும் அவர்கள் மக்களை எளிதாக அணுகிடவும் மேலும் இணையதளத்தை பயன்படுத்தி அரசு திட்டங்களை மக்களிடம் எடுத்து சொல்லவும் மக்களின் கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு செல்வது என சிறப்பாக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக அமையவுள்ள இந்திய கூட்டணி அரசிற்கும் பேருதவியாக அமையும். இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கையும் நல்லெண்ணத்தையும் ஏற்படுத்தவும் இது உதவும் என்று தெரிவித்தார்.